மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம்? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை குறிவிட்டீர்களாம்? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது திருக்குறள். திருக்குறளில் 3 அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். அருளுடைமை, வாய்மை, இறைமாட்சி என்ற அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். அருளுடைமை என்ற அதிகாரத்தின் வாயிலாக அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. அருளாகிய செல்வம்தான் கருணை, இரக்கம் என்ற அந்த செல்வம்தான் இருக்கக்கூடிய செல்வங்களிலேயே சிறந்த செல்வமாக இருப்பது. அதனை தவிர்த்திருக்கக்கூடிய பொருட்செல்வமானது அனைவரிடத்திலும் இருக்கின்றது. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் பொழுது தம்மை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கக்கூடிய நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். தன்னை விடவும் மெலிந்தவர்களாக இருக்கின்றார்கள், வலிமை குன்றியவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை ஒருவர் துன்புறுத்தும் பொழுது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்க வேண்டும் என்ற நிலையை அவர் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து வாய்மை. வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் தராத சொற்களை சொல்வது. பிறருக்கு எந்த ஒரு தீங்கையும் தராத சொற்களை சொல்வதுதான் வாய்மை என்பது. ஒருவர் தன்னுடைய உள்ளமறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு சொல்கின்றார் என்றால் அவருடைய நெஞ்சமே அவரை வருத்தும். உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களிலெல்லாம் இருப்பவராவார். இதனை வாய்மையின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். இறைமாட்சி. பொருள் வருகின்ற வழிகளை அறிதலும், அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும், சேர்த்த பொருளை பாதுகாத்தலும், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயல்களாகும். ஒரு சிறந்த அரசு என்றால் செல்வம் எந்தெந்த வழிகளில் வரும் என்பதை அறிய வேண்டும். அவ்வழிகளில் சென்று செல்வத்தை சேர்க்க வேண்டும். அவ்வாறு சேர்த்த பொருளை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிட வேண்டும். இவைதான் ஒரு சிறந்த அரசினுடைய செயல்களாக இருப்பவை. இந்த 3 அதிகாரங்கள் வாயிலாக இரக்கமுடையவராக இருப்பதன் பயன், வாய்மை பேசுவதனால் என்ன நன்மை ஏற்படுகின்றது, அரசினுடைய செயல்கள் எவை என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது இயல் 3, 3வது இயல். நாடு அதை நாடு என்ற இயலின் வாயிலாக நாட்டுப்பற்றை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த இயலை கற்பதனுடைய நோக்கம் புறநானூற்று பாடலின் மையக்கருத்து வெளிப்படும் வகையில் உணர்ச்சியுடன் வாய்விட்டு படித்தல். புறநானூற்று பாடலினுடைய மையக்கருத்து, அந்த மையக்கருத்து வெளிப்படக்கூடிய வகையில் உணர்ச்சியோடு அந்த பாடலினை வாய்விட்டு படிப்பது. கதைப்பாடல் பகுதியை படித்து அதனுடைய நயங்களை அறிந்து கொள்வது. கதைப்பாடலாக, கதையின் வாயிலாக ஒரு கதையினை பாடல் வடிவில் கொடுத்து அந்த பாடலினை படித்து அதில் இருக்கக்கூடிய நயங்கள், என்னென்ன நயங்களானது அமைந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வது. நாட்டுப்பற்றில் சிறந்து விளங்கிய ஆளுமைகள் குறித்த தகவல்களை பாடப்பகுதி வழி புரிந்து கொள்ளுதல். நாட்டுப்பற்றில், நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய, அதில் சிறந்து விளங்கி இருக்கக்கூடிய ஆளுமைகள், சிறந்த தலைவர்கள், அவர்களை குறித்த தகவல்களை பாடப்பகுதியின் வழியாக புரிந்து கொள்வது. சொற்கள்,
மற்றும் சொற்றொடர்களில் பயின்று வருகின்ற வினைமுற்றுகளை அறிந்து பயன்படுத்துவது. சொல்லில் வருகின்றது அல்லது சொற்றொடரில் வருகின்ற வினைமுற்றுகளை அறிந்து அவற்றை பயன்படுத்துவது. இவற்றைத்தான் இந்த இயலின் வாயிலாக, நாடு அதை நாடு என்ற இந்த இயலின் வாயிலாக நாம் அதனை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். 1. புறநானூற்று பாடலினுடைய மைய கருத்து வெளிப்படும் வகையில் உணர்ச்சியோடு பாடலை படிப்பது. கதை பாடல் பகுதியை படித்து நயங்களை அறிவது. நாட்டுப்பற்றில் சிறந்து விளங்கியிருக்கக்கூடிய தலைவர்களை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வது. சொற்கள் மற்றும் சொற்றொடர்களில் பயின்று வருகின்ற வினைமுற்றுகளை அறிந்து பயன்படுத்துவது. இவற்றைத்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதில் முதலில் புலி தங்கிய குகை என்ற பாடப்பகுதியினை புறநானூற்றின் வாயிலாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 52 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. காவற்பெண்டு. காவற்பெண்டு என்பவர் சங்ககால பெண்பாற் புலவர்களுள் ஒருவர். சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பாற் புலவர்களுள் ஒருவர்தான் காவற்பெண்டு என்பவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு என்பவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியினுடைய செவிலித்தாயாக விளங்கியவர் இவர். அவரை வளர்த்த தாய் காவற்பெண்டு என்பவர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களினுடைய வீரத்தை கருப்பொருளாக வைத்துக்கொண்டு இந்த பாடலை பாடியிருக்கின்றார். கவிதை இயற்றக்கூடிய ஆற்றலும் கல்வியில் தேர்ச்சியும் பெற்றிருக்கின்றார் இவர். பண்டைய கால மக்களினுடைய வீரத்தினை மையப்பொருளாக வைத்துக்கொண்டு எத்தகைய வீரமிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதனை வைத்துக்கொண்டு இந்த பாடலை, புலி தங்கிய குகை என்ற இந்த பாடலினை அவர் பாடியிருக்கின்றார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கின்றது. இவர் ஒரே ஒரு பாடலைத்தான் பாடியிருக்கின்றார். அந்த பாடல்தான் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கின்றது. புறநானூறு என்பது 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூலானது பண்டைகால தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்கக்கூடியது. சங்ககால மக்களினுடைய வாழ்க்கை முறை, எத்தகைய வாழ்க்கை முறை அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய நாகரிகம், அவர்களின் பண்பாடு, எத்தகைய வீரமிக்கவர்களாக இருந்தார்கள், இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய நூலாக விளங்கக்கூடியவைதான் புறநானூறு என்பது. அந்நூலில் இடம்பெற்றுள்ள 86வது பாடல்தான் நமக்கு பாடப்பகுதியாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? சங்ககால பெண்பாற் புலவர்களுள் ஒருவர் யார்? காவற்பெண்டு. காவற்பெண்டு யாருடைய செவிலித்தாயாக விளங்கியவர்? சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியினுடைய செவிலித்தாயாக விளங்கியவர். எதனை கருப்பொருளாக வைத்துக்கொண்டு இப்பாடலை அவர் பாடியிருக்கின்றார்? சங்ககால மக்களினுடைய வீரத்தை, இத்தகைய வீரமிக்கவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய வீரத்தை கருப்பொருளாக வைத்துக்கொண்டு இந்த பாடலை பாடியிருக்கின்றார். புறநானூறு எவற்றை வெளிப்படுத்தக்கூடிய நூலாக விளங்குகின்றது? பண்டைய கால தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய நூலாக விளங்கக்கூடியது. புரிந்ததா? நன்றி. புலி தங்கிய குகை. புலி தங்கியிருக்கக்கூடிய குகை. தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நம்முடைய பண்டைய தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள் பழங்காலத்தில் இருந்தே, ஆதி காலத்தில் இருந்தே கல்வியிலும் சரி வீரத்திலும் சரி சிறந்து விளங்கியவர்களாக இருந்தார்கள். கல்வி கற்பதிலும் வீரமிக்கதிலும் பிறருக்கு ஈடு இணையற்றவர்களாக விளங்கியவர்கள் நம்முடைய பண்டைய தமிழர்கள்.
நாட்டை காப்பதற்காக போர்க்களம் செல்வதை தன்னுடைய முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினார்கள். நம்முடைய நாட்டை காப்பதற்காக, தன்னுடைய தாய்நாட்டை காப்பதற்காக போர்க்களத்திற்கு சென்று போர் புரிவதுதான் தன்னுடைய மிக இன்றியமையாத கடமைகளுள் ஒன்று என்று போர்க்களம் செல்வதை மிகவும் விரும்பினார்கள். கல்வியறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம். கல்வி அறிவையும் கவி பாடக்கூடிய திறனையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சங்ககால தாய் தன் மகனினுடைய வீரத்தை பற்றி பெருமிதத்தோடு கூறுகின்றார். தன்னுடைய மகன் எத்தகைய வீரமிக்கவனாக இருந்தான் என்ற செய்தியை அந்த பாடலின் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். பாடலினை காண்போமா? சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உள்ளனோ என வினவுதின் என் மகன் யாண்டு உள்ளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உள்ளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உள்ளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. பாடல் புரிந்ததா? மீண்டும் ஒரு முறை. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உள்ளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உள்ளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இது மனப்பாட பாடலும் கூட. புரிந்ததா மாணவர்களே? சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. நன்றி. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன். சிற்றில், சிற்றில் சிறிய இல், ஒரு சிறிய வீடு. அந்த சிறிய வீட்டில் நற்றூன் பற்றி, நற்றூன் என்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தூண். அந்த சிறிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தூணை பற்றியவாறே, அதனை பிடித்தவாறே நின் மகன், உன் மகன், உன்னுடைய மகன் யாண்டு உளனோ, உன்னுடைய மகன் யாண்டு உளனோ, உன்னுடைய மகன் எங்கே, யாண்டு என்றால் எங்கே, எங்கே உளனோ இருக்கின்றான், உன்னுடைய மகன் எங்கு உள்ளானோ என வினவுதி என்று வினவுகின்றாள். யாரு? இன்னொரு பெண். ஒரு புலவரினுடைய வீட்டிற்கு சென்று, ஒரு பெண்பார் புலவரினுடைய வீட்டிற்கு சென்று அவரிடம் கேட்கின்றார், உன்னுடைய மகன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டார். உன்னுடைய மகன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டதற்கு, சிறிய அளவிலான என்னுடைய வீட்டினுடைய தூணை பற்றி கொண்டு எதுவும் அறியாதவளைப் போல என்னுடைய மகன் எங்கே என்று என்னையே நீ வினவுகின்றாயே. என் மகன் யாண்டு உளன், என்னுடைய மகன் யாண்டு உளன் எங்கே இருக்கின்றான் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய மகன் எங்கே இருக்கின்றான் என்று
எனக்கு தெரியவில்லை. ஆயினும் இருந்தாலும் அறியேன். நான் அறிவேன். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல. ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல இருந்தாலும் புலியானது தங்கி இருக்கக்கூடிய கல்லலை கற்குகையைப் போல, புலியானது தங்கியிருக்கக்கூடிய கற்குகையைப் போல ஈன்ற வயிறோ இதுவே. ஈன்ற வயிறோ இதுவே. அவனை பெற்ற வயிறு, அவனை ஈன்றெடுத்த வயிறு இதுதான். அவன் எங்கே இருக்கின்றான் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் புலியானது தங்கிச் சென்ற குகையைப் போல, புலியானது இங்கிருந்து வேறொரு இடத்திற்கு சென்று இருக்கக்கூடிய அந்த கற்குகையைப் போல அவனை பெற்ற வயிறு இதுதான். தோன்றுவன் மாதோ போர்க்களந்தானே. தோன்றுவன் மாதோ, ஒருவேளை அவன் இங்கே இல்லை என்றால் வேறெங்கிருப்பான்? போர்க்களத்தானே, போர்க்களத்தில்தான் அவன் இருக்கக்கூடும். அவன் இங்கே இல்லை என்றால் அவன் வேறெங்கிருப்பான்? போர்க்களத்திற்கு தான் சென்று இருப்பான். போர் புரிவதற்காக, தன்னுடைய நாட்டை காப்பதற்காக போர்க்களத்திற்கு சென்றிருப்பான். அங்கே சென்று அவனை காண்பாயாக என்று அந்த பெண்பார் புலவர் பதில் அளிக்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? ஒரு பெண் ஒருத்தி பெண்பார் புலவரினுடைய வீட்டிற்கு சென்று, அன்னையே, உன்னுடைய மகன் எங்கே இருக்கின்றான்? அன்னையே, உன்னுடைய மகன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்கின்றார். அதற்கு இவர் சொல்கின்றார், சிற்றில் நற்றூன் பற்றி, என்னுடைய சிறிய வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல தூணை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு, நின்மகன் யாண்டு உள்ளனோ என வினவுதி. எதுவுமே அறியாதவளைப் போல என்னுடைய மகன் எங்கே என்று நீ என்னை கேட்கிறாயே. என் மகன் யாண்டு உள்ளன், அவன் எங்கே இருக்கின்றான் என்று எனக்கு தெரியாது. ஆயினும் அறியேன். இருந்தாலும் நான் அறிவேன். என்னவென்றால், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல, புலியானது சேர்ந்து தங்கிச் சென்றிருக்கக்கூடிய கற்குகையைப் போல ஈன்ற வயிறோ இதுவே. அவனை பெற்றெடுத்த வயிறு இதுதான். புலியானது குகையில் சென்று தங்கும். இப்போ புலியானது குகையில் சென்று தங்கியதைப் போல என்னுடைய மகன் அவனை பெற்றெடுத்த வயிறு, அவனும் ஒரு புலியை போன்றவன்தான். புலி எந்த அளவிற்கு வீரமிக்கதாக இருக்கின்றதோ அதே போன்று வீரமிக்க ஆற்றலை உடையவன் என்னுடைய மகன் என்ற பெருமிதத்தில் அவன் தங்கியிருக்கக்கூடிய, அவனை ஈன்றெடுத்த வயிறு, அவனை பெற்றெடுத்த வயிறு இங்கே இருக்கின்றது என்று சொல்கின்றார். தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே, அவன் இங்கே இல்லை என்றால் போர்க்களத்தில்தான் இருக்கக்கூடும். அங்கே சென்று அவனை காண்பாயாக என்று அந்த பெண்பார் புலவர் பதிலளிக்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? இதில் சங்ககால மக்களினுடைய வீரத்தினை மையப்பொருளாக வைத்துக்கொண்டு பாடலை இயற்றியிருக்கின்றார். புலியானது தங்கிச் சென்ற குகையைப் போன்று என்னுடைய வயிறானது இருக்கின்றது என்று சொல்கின்றார். இப்போ புலி என்பது வீரம் மிகுந்த ஒரு விலங்கு, வேட்டையாடுவதில் வீரம் மிகுந்த ஒரு விலங்கு. அது தங்கிச் சென்ற குகையை போன்று தன்னுடைய வயிறு இருக்கின்றது, இங்கே இருக்கின்றது என்று சொல்கின்றார் என்றால், அந்தளவிற்கு வீரம் மிக்கவராக அவருடைய மகன் இருக்கின்றார். புலியை போன்ற வீரமுடையவராக அவருடைய மகன் இருக்கின்றார். அதனால் தான் அவர் அவ்வாறு கூறுகின்றார். அவனை ஈன்றெடுத்த வயிறு இதுவும் குகையை போன்றுதான்.
இந்த குகையில் தங்கிச் சென்ற புலி என்னுடைய மகன். அவனும் அந்த புலியைப் போன்று வீரமிக்கவனாக இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது புலி தங்கிய குகை என்ற புறநானூற்று பாடலை. தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியவர்கள். தன்னுடைய நாட்டை காப்பதற்காக போர்க்களம் செல்வதை தன்னுடைய முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதியவர்கள். கல்வியறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தன்னுடைய மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்திதான் இந்த பாடலானது. சிறிய வீட்டில் உள்ள நல்ல தூணை பற்றிய வண்ணம் உன் மகன் எங்கு உள்ளானோ என்று வினவுகின்றாய். என் மகன் எங்கிருந்தாலும் நான் அறியேன். புலி இருந்து பின் பெயர்ந்து சென்ற கற்குகை போல அவனை பெற்ற வயிறு இதுவேயாகும். அவன் போர் நிகழும் களத்தில் தோன்றும் இயல்புடையவன். அவனை காண்பதற்கு நீ அங்கே செல் என்று கூறுகின்றார் அந்த வீரம் மிகுந்த தாய். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 52 மற்றும் 53. பக்கம் எண் 52 புலி தங்கிய குகை என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 53 நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 53. பக்கம் எண் 53 முதலில் மதிப்பீடு பகுதி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் முதல் வினாம் யாண்டு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எனது, எங்கு, எவ்வளவு, எது. எனது, எங்கு, எவ்வளவு, எது. இதில் யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன? எங்கு. எழுதுங்கள். எங்கு. அடுத்து இரண்டாவது யாண்டுள்ளனோ. யாண்டுள்ளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாண்டு குட்டல் உள்ளனோ, யான் குட்டல் உள்ளனோ, யா குட்டல் உள்ளனோ, யாண்டு குட்டல் உணோ. இதில் எது சரியானது? யாண்டு குட்டல் உள்ளனோ அதுதான் சரியானது. குறித்து கொள்ளுங்கள். அடுத்து மூன்றாவது கல் குட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல்லலை, கல் அலை, களலலை, கல்லுலை. இதில் எது சரியானது? கல்லலை அதுதான் சரியானது. குறித்து கொண்டீர்களா? அடுத்து குருவினா தம் வயிற்றுக்கு தாய் எதனை உவமையாக கூறுகிறார்? தம் வயிற்றுக்கு தாய் எதனை உவமையாக கூறுகிறார்? அதற்குரிய விடை பக்கம் எண் 52 பாடலின் பொருள். பாடலின் பொருளில் மூன்றாவது வரி ஆயினும் என்று இருக்கின்றதல்லவா, அதற்கடுத்ததிலிருந்து புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அதுதான் அந்த குருவினாவிற்குரிய விடை. புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. குறித்து கொண்டு குருவினா என்று எழுதிக் கொள்ளுங்கள். எழுதிக் கொண்டீர்களா? அடுத்து சிறுவினா தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக. பாடலினுடைய பொருள் முழுமை சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று, அன்னையே, உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல, நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். இது அந்த சிறுவினாவிற்குரிய விடை. குறித்து கொண்டு சிறுவினா என்று எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா?
இதில் குருவினாவை ஒருமுறை எழுதி கொள்ளுங்கள். குருவினா, சிறுவினா, மனப்பாட பாடல் இவை மூன்றையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும் பாடலும். ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் தங்களுடைய படித்தல் பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.